மேடம் இந்த பக்கம் பார்த்தா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் இந்த பக்கம் பார்த்தா திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். எவ்வளவு பிரச்சனை என்ன நடக்கு தமிழ்நாட்டில்? சரி, இந்த பிரச்சனை பேசுறா உடனே அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் கைது செய்யப்பட்டிருந்தார் யூடியூபர் சவுக்கு சங்கர். இந்நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட ஆட்சி என்ற பெயரில் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசியதற்காக தான் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். இன்னைக்கு யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் உயிர் தெழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சினிமா தயாரிப்பாளரை மிரட்டி அவரிடம் 10 லட்சம் கேட்டு அவர் 1 லட்சம் தான் தருவேன் என்று சொன்னதற்காக அவருடைய மர்ம பகுதியில் தன்னுடைய வர்மக்கலையை காட்டிவிட்டார் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்து எல்லாம் முடிந்து அந்த கைதுகள் நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க. எல்லாம் முதல்ல சொன்னது என்னன்னா, இன்க்ளூடிங் நான், இந்த தேர்தல் வரைக்கும் அவர் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. குறைஞ்சது 4 மாசத்துக்கு வழக்குக்கு மேல வழக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக 21 எஃப்ஐஆர் இருக்குது, குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்படிலாம் சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்த சூழல்ல அவன் திரும்பி வரணும்னா மண்ணுக்குள்ளது முளைச்சுதான் வரணும். இது வெறுமனே சவுக்கு சங்கர் அப்படிங்கிறத தாண்டி அதிமுக சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் அவர் உள்ள இருக்கணும்னு சொல்லி திமுக விரும்புது, அவர் வெளியே இருக்கணும்னு சொல்லி அதிமுக விரும்புது. இவன் தான் லாயர்னா எனக்கு ஃபீஸே வேண்டாம். பிரதர், இனி இது உங்க கேஸ் இல்ல பிரதர், ஏன் கேஸ். அப்ப காம்ப்ரமைஸா? காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கே இனி இடம் இல்லை. அவங்களும் இதுல வந்து வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய லீகல் விங் கிட்டே சொல்லியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட இது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே உடைய லீகல் ஃபைட் மாதிரி இருக்க போகுதுங்க. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய முன்னிலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லப்பட்டுச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களும் ஒரு தரமான ஒரு நீதிபதி தான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அது போக சிறையிலேயே வந்து கிட்டத்தட்ட தனிமை சிறையில் வைக்கிற மாதிரி அவர் வச்சிருக்காங்க. அவருடைய அறைக்கு மட்டும் தனியா சிசிடிவி கேமரா வச்சு முழுக்க பாத்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படுற அளவுக்கு அவர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். சிறைக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டா அவங்க அப்படிலாம் வச்சிட்டாங்கன்னா பைத்தியமே பிடிச்சிருங்க ஒரு மனுஷனுக்கு. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி தனபால் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய அமர்வு இதை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? கிழிச்சு தொங்க விட்டுறாங்க திமுக அரசாங்கத்தை. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம்? என்ன எல்லாம் பிள்ளப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இப்படித்தான் அப்படின்ட்டு இல்லைங்க, ஏற்கனவே ஒரு தடவை, அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீதிபதி வச்சு செய்யறார். அவர் கேட்குற கேள்வியெல்லாம் என்னன்னா, நீங்க இந்த நபரை மட்டும் பின்னாடி துரத்தி ஃபாலோ பண்ணி கைது பண்றதுக்கான காரணம் என்ன? இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தேவதை வரப்போறான்னு அர்த்தம். அவர் பல விஷயங்களை ஞாபகம் வச்சிருந்து பேசுறாரு, பழைய விஷயங்களை. ஒரு செகண்ட் பாருங்க. இந்த நீதிமன்றத்தால் ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும், ஒரு யூடியூப்ல பேசக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டை மட்டும் ரிப்பீட்டடா இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை வந்து இப்படி டார்கெட் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த நீதிமன்றத்தால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
என்னால நம்பவே முடியல. இவங்க பைத்தியம் தான், நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல. மொத்தத்துல அவன் கிடைக்காததால ஒன்ன போட்டு உதைக்கிறோம்டா. ஐயா அது என்னையா என்ன அடிக்கும் போது மட்டும் லாஜிக்கோட அடிக்கிறீங்க? அடிக்கிறதுக்கு எதுக்குடா லாஜிக்? இந்த பெட்டிஷனருடைய மகன், அதாவது அவங்க அம்மா, அவங்க தானே பெட்டிஷனரு, அவர்களுடைய மகன் சவுக்கு சங்கர் இந்த அரசாங்கத்தும் ஆளும் கட்சியினுடைய டார்கெட்டாக இருக்கிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லவா? அது உண்மையா இருக்குமோ என்று எங்களை சிந்திக்க வைக்கிறது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது? ஆறு பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். இந்த சவுக்கு சங்கர் என்கிற இந்த நபருடைய இந்த ஹிஸ்டரி, வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது தெளிவா எங்களுக்கு தெரியுது. ஏற்கனவே ஒரு தடவை அவர் மேல நீங்க குண்டாஸ் ஆக்ட் போட்டீங்க. அந்த குண்டாஸை வந்து நீக்கி நாங்க உத்தரவு கொடுக்குறோம். நாங்க உத்தரவு கொடுத்த 3வது நாள் மறுபடியும் அவர் மேல குண்டாஸ் போடுறீங்க. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இதெல்லாம் பார்க்கும்போது these raises serious questions. இது வந்து சட்டத்தை நீங்கள் அபியூஸ் பண்ணுகிறீர்களா, தவறான முறையில் பயன்படுத்துகிறதா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம திஸ் இஸ் ஹைலி அன்யூஷுவல். இது ரொம்பவே விசித்திரமா இருக்கு, வழக்கத்துக்கு மாறானதா இருக்கு. எப்படி ஒரு சேம் இண்டிவிஜுவலை 2 தடவை குண்டாஸ்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் அவரை வந்து, அதாவது குண்டாஸ் போட்டு 3வது நாளே குண்டாஸை நாங்கள் கேன்சல் பண்ணி 3வது நாளே 2வது குண்டாஸ்ல போடுறீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவலா இருக்குது. ஏன் இப்படி டார்கெட் பண்றீங்க? டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்கிறார். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 19 பேராகிராஃப் 1 ஒருத்தருடைய பேச்சு சுதந்திரத்தை பற்றி நமக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒருத்தர் யூடியூப்ல பேசினார் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து கைது பண்ணிக்கிட்டு குண்டாஸ்ல போட்டுக்கிட்டு எத்தனை காலத்திற்கு நீங்கள் இதை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல் இல்லையா அப்படிங்கிற அளவுல இருக்குது அவருடைய கேள்விகள். அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற வார்த்தை இருக்கு, கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? மேலும் அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் பேசிட்டாரு, அவர் பேசுனதுல வந்து உங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்குது, தப்புன்னு தோணுதுன்னா வழக்கு போடுங்க. அதை விட்டுட்டு கைது, அதுவும் நீங்க கைது பண்ற முறைகள் எப்படி இருக்குது, நீங்க அடைச்சு வைக்கக்கூடிய முறைகள் எப்படி இருக்குது? ஏன் கண்ணு முன்னாலே அத்துமீறீங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க? டீசெண்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்களா? அவனை போட்டு அடிக்கிறலாமா எல்லாருமா சேர்ந்து சாணி மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறீங்க? அவன் ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல. ஃபைனல் டச்சா இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. என்னன்னா, இப்படி பேசுறவங்க மேல நீங்க வந்து வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், இவ்வளோ வேகம் காட்டுறீங்களே, இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்களே, அதாவது அமலாக்கத்துறை இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல, ஒரு மூத்த அரசியல்வாதி மேல 2 முறை எஃப்ஐஆர் போட சொல்லி உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துற. எப்படியா? அது இருக்கட்டும், நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. இங்க நீங்க டபுள் குண்டாஸ். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு அரசியல்வாதிக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி உங்களுக்கு வந்து லெட்டர் வந்திருக்குது, அப்ப நீங்க எஃப்ஐஆர் கூட போடாம இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.